சுகுமார் டைரக்ஷனில் அல்லு அர்ஜுன், ரஷ்மிகா மந்தானா மற்றும் பலர் நடித்த புஷ்பா 2 இந்த படம் ரிலீஸ் ஆகி 2 நாள் ஆயிடுச்சு. இந்த படத்துடைய முதல் நாள் வசூல் 300 கோடி ரூபாய் அளவுக்கு வசூல் சாதனை பெற்றிருந்தது. இப்போ 2வது நாளில் 500 கோடி ரூபாய் அளவுக்கு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் பெற்றிருக்கு. மொத்த பட்ஜெட்டு படத்தோட பட்ஜெட்டு 500 கோடி ரூபா தான். போட்ட பணத்தை எடுத்துட்டாங்கப்பா, இனி வர்றதெல்லாம் லாபம் தான் அப்படிங்கிற அளவுக்கு புஷ்பா படத்தோடைய வசூல் இருக்குது. இந்த படத்தில் அல்லு அர்ஜுனா அவங்களுடைய சம்பளம் மட்டும் 300 கோடி ரூபா. 300 கோடி ரூபா 300 கோடி ரூபா அளவுக்கு சம்பளம் வாங்கி ஒரு கெத்தான ஒரு நடிகர் யாருன்னா அது அல்லு அர்ஜுன் தான். ஏன்னா அவங்களுடைய அந்த தெலுங்கு திரைப்பட உலகிலேயே அதிக சம்பளம் வாங்குற நடிகராக அவர் இருக்கார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இப்படி எல்லா மொழிகளிலும் புஷ்பா 2 பேன் இந்தி மூவியாக வெளியாகிடுச்சு. வேர்ல்டு லெவல்லையும் வெளியாகிடுச்சு. இந்தியாவில் மட்டும் மொத்தமாக 300 கோடி ரூபாய் அளவுக்கு வசூல் சாதனை பெற்றிருக்கு. அதற்கப்புறம் மற்ற கண்ட்ரிகளில் ஒரு 200 கோடி ரூபாய், ஆக மொத்தம் 500 கோடி ரூபாய் அளவுக்கு வசூல் சாதனை பெற்றிருக்கு. இன்னமும் சுருக்குமார் ரமணா ஸ்டைலில் சொல்லணும்னா தமிழ்நாட்டில் 22 கோடி ரூபாய் அளவுக்கு வசூல் சாதனை பெற்றிருக்கு. தெலுங்கானாவில் 125 கோடி ரூபாய் வசூல் சாதனை பெற்று இன்னும் முன்னிலையில் இருக்குது. இன்றைக்கி சண்டே, கண்டிப்பாக ஹாலிடே, இன்னமும் வசூல் சாதனை பயங்கரமாக இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி கேரளாவில் 10 கோடி ரூபாய் அளவுக்கு வசூல் சாதனை பெற்றிருக்கு. இப்படி ஓரளவுக்கு எல்லா ஸ்டேட்லேயும் ஓரளவுக்கு வசூல் சாதனை பெற்று வருது. புஷ்பா படம் வெளியிட்ட 2 நாளில் இவ்வளோ பெரிய தொகைனா கண்டிப்பாக ஒரு 2000 கோடி ரூபாய் நெருங்கும் அப்படிங்கிற மாதிரி பரவலாக பேசப்பட்டு வருது. இந்த படம் RRR, அதுக்கப்புறம் பாகுபலி 2 இந்த படத்தோடைய ஃபஸ்ட் நாள், அதாவது 2வது நாள் வசூல் சாதனையை முறியடிச்சிருச்சு. புஷ்பா பார்ட் 1 படத்தை விடவே புஷ்பா பார்ட் 2 படம் நல்லா இருக்குப்பா அப்படிங்கிற அளவுக்கு ரிவ்யூக்கள்லாம் அப்படியே போயிட்டுருக்கு. இதனாலேயே இன்னமும் வசூல் அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டு வருது. ஓகே, புஷ்பா படம் 2 படத்தோடைய வசூலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு புதிய மூவி அப்டேட்டில் சந்திப்போம்.